தமிழகத்தின் கெஜ்ரிவால் மு.க. ஸ்டாலின் 10 ரூபாய் அமைச்சருடன் சேர்ந்து சிறைக்கு செல்வார் என தகவல்கள் வருகிறது என பாஜக மூத்த தலைவர் ராஜா பழனியில் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வருகை தந்தார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பழனிக்கு வருகை தந்த நயினா நாகேந்திரனுக்கு மாவட்ட பாஜக சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவிலுக்கு சென்று குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் செய்த நயினா நாகேந்திரன் மலைக்கோவிலுக்கு சென்று சாய் தரிசனம் செய்தார். மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுடன் பாஜக மூத்த தலைவர் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். அப்போது பாஜக மூத்த தலைவர் ராஜா ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது அவர் கூறியதாவது: நேற்றைய முன்தினம் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எந்த ஷாவாக இருந்தாலும் சரின்னு எங்கள் திருத்தணியில் பேசினாரா முதலமைச்சர்? பொய்யும் புனைச்சுருட்டும் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர். அதாவது தமிழகத்தின் துரதிருஷ்டம், உண்மை பேசுகிற நபர் இங்கே சீஃப் மினிஸ்டராக இல்லை, பொய்யும் புரட்டும். ஆமாம், நீட்டை பற்றி பேசுகிறீங்களே, அமித்ஷாஜி என்ன பண்ணுவார்? நீட்டை கொண்டு வந்த குற்றவாளி யார்? அப்போ நீட்டு தப்புன்னா அது செஞ்சது குற்றம். அந்த குற்றவாளி யார்? திமுக. ஏனென்றால் 2010 நீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த காந்தி செல்வன். அதுக்கப்புறம் முதல் நீட் எக்ஸாமினேஷன் நடந்தது எப்போ? 2013. சோனியா காந்தி அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை நடத்தினப்ப. வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், இப்படி பொய்யும் புழுகும் டெய்லி பேசின்னு இருக்கவர் ஒருத்தர் முதலமைச்சரா? உங்களை எப்படி மக்கள் நம்புறது? உங்களை விட பொய்யன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை விட பெரிய பொய்யன் யாராவது உண்டா? நீட்டை பற்றி பேசுகிறீங்க, யூ brought it. சரி, அதுக்கப்புறம் அது இப்போ செயல்பாட்டில் எதன் காரணமாக இருக்குது? உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக. அப்போது இதில் மத்திய அரசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸம்ஷன் வேணும், ரிலீஃப் வேணும்னு நினச்சா நியாயமான நேர்மையான வழி ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி கோர்ட். அதுக்கான ஞானம் வேணுமே, சட்டம் என்னன்னு தெரியணுமே. துண்டு சீட்டு வச்சுட்டு பேசக்கூடிய நபர் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் உள்துறை அமைச்சரை பற்றி அவ்வளோ சல்லி சாப்பிடுச்சா? அதே மாதிரி கேட்குறேன் நான், டீலிமிட்டேஷன் என்ன போய் பரப்புறீங்க? டீலிமிட்டேஷன் பற்றி முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் பேசின அன்னைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூரில் இருந்தார். அப்போவே சொன்னார், ப்ரோரேட்டாவில் வரும், தமிழகம் மட்டுமில்லை தென் மாநிலங்களில் யாருக்கும் 1% கூட பாதிப்பு வராமல் தான் செயல்படுத்தப்படும்னு. அப்போ திருத்தணியில் கேட்குறார், அமித்ஷா அவர்கள் டீலிமிட்டேஷனில் பாதிப்பு வராதுன்னு சொல்லுவாரான்னு சொல்லிட்டாரே, முதல் நாளே சொல்லிட்டாரே. ஆகவே ஒரு பொய் புனைச்சுருட்டு தகுடுதித்தம் மோசடி இதை மூலதனமாக வச்சுட்டு ஒரு ஆட்சியாங்க. முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார். பாட்டிலுக்கு 10 ரூபா, உங்கள் மந்திரிக்கு 10 ரூபா மந்திரின்னு பேர் இருக்கு. அது இல்லைன்னு நீங்கள் சத்தியம் பண்ணுங்க. 1000 கோடி ஊழலுக்கு உங்களால் அதிகபட்சம் என்ன பண்ண முடிஞ்சது? நீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களை கொடுத்துருக்கு. 15 நாள் தள்ளி போட முடிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன தூக்கு தண்டனையை 15 நாள் தள்ளி நான் தூக்கில் தொங்குறேன், என்ன தப்பு ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. இந்த 10 ரூபா மந்திரி திருப்பியும் ஜெயிலுக்கு போகிற நாள் ஒன்றும் எட்டி இல்லை. அதில் இடி 5000 பக்க அறிக்கை கொடுத்திருப்பதாக நமக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் தான். அதில் சிஎம்ஏ இண்டிக்ட் ஆகியிருக்காருங்கிறாங்க. வி டோன்ட் நோ தமிழகத்தின் கெஜ்ரிவால் வெளில வருமா? புரியலை. ஆகவே தமிழகத்தில் ஊழல் போதை அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த தீய ஆட்சி இருக்குமானால் அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயம் நாசமாக போகும்.